கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வீடுகளில் எழுதி போட்டிருப்பாங்க, வீட்டில் நாய் வளர்க்குறாங்க, கொடூரமான மோசமான நாய் வளர்ப்பாங்க, யாரையும் உள்ள விடாது. யாரு தெரிஞ்சவன் வந்தவன் போனவன்லாம் அதுக்கு தெரியாது. அதனால அந்த வீட்டு வாசல் என்ன எழுதி போட்டிருப்பான்? நாய்கள் பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போட்டிருப்பான். நாய்கள் எச்சரிக்கை, ஜாக்கிரதை. பைபிள் சொல்லுது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இது என்ன நாய்? ஜெர்மன் ஷெப்பர்டா இல்ல ராஜபால நாயா? என்ன இது? என்ன நாய்? எந்த நாய்க்கு எச்சரிக்கையா இருக்கிறது? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்ட பிறகு ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாய்களை போல இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையாய் இருக்கணும். நாய்களுடைய சுபாவங்கள் இன்னும் சரியா சொல்ல போனா வெளிப்படுத்தல் 22:15. வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நீங்க பாருங்க, அதுல எல்லாம் மனுஷங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னது? திருப்பி வாசிங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும். மட்டும்தான் ஒரு அனிமல், பெட்டு. நமக்கு எல்லாரும் ரொம்ப பெட்டு, எல்லாரும் அது பெட் அனிமல்னு சொல்லுவோம், அப்படிதானே? இப்படிதான் அநேக விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் எதை பெட்டா வச்சிருக்காங்க? நாய பெட்டா தான் வச்சிருக்காங்க. பின்மாற்ற ஆவிய பெட்டா கூடயே வச்சிருக்காங்க, அப்படிதானே? கரெக்ட் தானா? ஆனா 5 பேரு வேற ஆளு. சூனியக்காரன், விபச்சாரக்காரன், விக்கிரகாராதனைக்காரன், பொய்யை விரும்பி அதன்படி செய்யறவன், இப்படிலாம் சொல்லிட்டு நாய்களும் அப்படின்ட்டாரு. அப்போ இந்த எழுத்தின் பிரகாரமான நாய் பரலோகம் போகுது, பாதாளம் போகுதா? சொல்லுங்க. எழுத்தின் பிரகாரமான நாய்க்கு மிருகங்களுக்கு என்ன கிடையாது? ஆவி உண்டு, அதாவது உயிர் உண்டு. என்ன உண்டு? சரீரம் உண்டு. அதுக்கு என்ன கிடையாது? ஆத்மா கிடையாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கு, தாழ இறங்கும் மிருகத்தின் ஆவியும் உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி. ஏன்னா ஆவி தன்னை தந்த தேவன்றதுக்கு என்ன செஞ்சாகணும்? போகணும். மிருகத்துக்கு எங்க கிடையாது? மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிருகம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஜீவன் உள்ள ஒரு வாயில்லா ஜீவன் தான். வாசிங்க பிரசங்கி 3:21. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? ஆவிக்கு என்ன கிடையாது? பரலோகம். ஆனா இங்க சொல்லி இருக்கு, நாய்கள் எங்க இருக்கும்? பரலோகத்துக்கு புறம்பா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இது எழுத்தின் பிரகாரமான நாய் அல்ல. ஆவிக்குரிய ஜீவித்துல நாய்களாய் மாறி போனவர்கள். பிசாசுனுடைய ஒரு கேரக்டர் எப்படின்னா, இயேசுனுடைய ஒரு கேரக்டர் என்னன்னா, 2 பேருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஒருத்தன் இயேசுவை பின்பற்றினானா அவனை இயேசுவை போல மாத்துவார். ஒருத்தன் பிசாசை பின்பற்றினானா பிசாசை யார மாதிரி மாத்துவான்? சொல்லுங்க சொல்லுங்க. பிசாசை போல மாற்றுவான். இதுக்கு வசனம் 1 யோவான் 3:2 பார்க்கும்போது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் எப்படி யார மாதிரி இருப்போம்? அவர் இருக்கிற வண்ணமா நம்ம மாறிடுவோம். யோவான்ல நீங்க பாருங்க, உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அப்போ இந்த ஆவியை எப்படி மாத்திருச்சு? அவனை பிசாசு எப்படி மாத்திட்டான்? பிசாசாகவே மாற்றி விட்டான். 6:70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். இந்த 2 பேருக்கும் மாத்திர சக்தி உண்டு. பிசாசுகிட்ட நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா பிசாசாவே மாத்திடுவான். இயேசுவை ஃபாலோ பண்ணா அவர் யாரா மாத்துவாரு? இயேசுவை போல மாத்துவார். அவர் இருக்கிற வண்ணமாக மாத்துவார். ரைட், ஓகே.
அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக்கிறோம்? நாயில்னு இந்த இடத்துல சொல்லப்பட்ட 2 இடத்துல நாய்களுக்கு எச்சரிக்கைன்னு சொன்னது ஆவிக்குரிய ஜீவியத்துல நாய்களாய் மாறி போனவர்கள், இல்லாவிட்ட பின்மாற்றத்தில் இருக்கிறவர். இன்னொரு விதத்துல சொல்ல போனா நாய்கள்னு சொல்லுகிறது பரலோகத்துக்கு போக முடியாத சுபாவம் உள்ளவர்கள். அதனாலதான் பைபிள் சொல்லியிருக்கு, இந்த பின்மாற்றத்தின் உச்சகட்டத்தில் போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலவரம் என்னன்னா, அவங்களுக்கு ராபோஜனம் கொடுக்க கூடாது. அதனால நம்ம சிலருக்கு ராபோஜனம் கொடுக்கறது இல்லை. மத்தேயு 7:6, மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். போதுமா? பரிசுத்தமானதை யாருக்கு கொடுக்க கூடாது? யாருக்கு கொடுக்க கூடாது? நாய்களுக்கு கொடுக்க கூடாது. அடுத்து, தெய்வீக சுகமும் நாய்களுக்கு கிடைக்காது. ஆனா அந்த பெண் வந்து போராடி எப்படியோ வாங்குறா. மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைகளையாவது நாய்க்குட்டிகள் என்ன செய்யணும்? சாப்பிடுமே. அப்ப தெய்வீக சுகங்கிறது நமக்குரியது. மத்தேயு 15:26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது. தெய்வீக சுகம், அதை எதுக்கு போட முடியாது? சரி, ரைட், இப்படி நிப்பாட்டோம். இப்போ நாய்களுக்கு எச்சரிக்கை. நம்ம விசுவாசிகள் கூட நாயெல்லாம் வளர்க்குறாங்க. என் பிரசங்கத்துல கூட சொல்லியிருப்பேன், நாய் வளர்ப்பது ஒன்று, பேய் வளர்ப்பதும் ஒன்றும் சொல்லியிருப்பேன். ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நான் வர்றேன். அப்பதான் மெயின் கேட்டே என்ன செய்ய முடியும்? திறக்கணும். அந்த நாய் எனக்கு பாதியில இருக்கும். அல்சேஷன் நாய், அப்படியே அது நல்லெல்லாம் குலைக்காது, நாய் மாதிரி குலைக்காது. இப்படிதான் கத்தும். பயங்கர நண்டி இருக்கும், சும்மா நீக்கும் சிங்கம் மாதிரி. எவனுமே காமௌண்ட்ல கால் வச்சுட்டான், கை வச்சுட்டான்னு தொலைஞ்சான். நம்ம போறான்னா ஃபோன் பண்ணி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா போதும், அவங்க அந்த நாயை கொண்டு போய் எங்க கட்டுவாங்க? ஒரு ரூம்ல போட்டு கட்டி வச்சுருவாங்க. ஒரே ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது அவுத்து விட்டாங்க. அது அப்படியே வருதுங்க. அதுக்கு சாப்பாடு டைம். முட்டையை அவிச்சு அந்த உடைச்சி அந்த தோடை உரிக்கிறாங்க. உரிச்சு இப்படி போட்டா போதும், ஒரே வயதாங்க. அப்படி முட்டையை உரிச்சு அப்படி தோலை உரிச்சிட்டு அப்படி போடுறாங்க. அது அங்கதான் நிக்குது. ஒரே கேட்ச் தான். அடுத்து இப்படி உரைச்சு ஒரு 10-12 போடுறாங்க. அப்பதான் யோசிச்சேன், ஒரு ஏழைக்கு 10 பைசா கொடுக்க மாட்டான் இந்த ஒழுங்கா காணிக்கு கொடுக்க மாட்டான். ஆனா பண்றதெல்லாம் என்னது? நாய்க்கு 12 முட்டை, பெத்த அப்பாவுக்கு 1 முட்டை வாங்கி கொடுக்க மாட்டான். எப்படி ஆளு? அப்பதான் யோசிச்சேன், சேர்த்தான் இப்படியும் டீம் இருக்கு. இன்னைக்கு நாய்களுக்காக கவலைப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு நாள் நைட் எனக்கு 1 மணிக்கு ஒரு ஃபோன். சரியான தூக்கம், அப்படியே அசந்து போய் மிதந்துகிட்டு இருக்கேன் நான். கரைங்கனுச்சு. சரி, என்னடா அவனும் செத்தானோ, என்ன ஆயிடுச்சோ, இயேசுவே. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தானே, ஃபைத்தம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான். எங்க அடிச்சுக்கிட்டான், வெட்டிக்கிட்டான், குத்துக்கிட்டான், விழுந்துட்டான், பொருள்தான் தானே மிஸ். படக்குன்னு ஃபோன் எடுத்தேன். என்னப்பா? ஒரு பொண்ணு ஒரே அழுக, ஓன்னு. என்னடா, அந்த வீட்டில் ஒரே பொண்ணு தான், அம்மா அப்பா தான். அப்போ இவன் நல்லா தான் இருக்கா, அழுகுறா. அப்போ அம்மா அப்பாவுக்கு தான் ஏதோ பிரச்சனை, போயிடுச்சா, இருக்கா, என்னன்னு என்ன விஷயம் சொல்லு. ஒரே அழுக. கடைசி என்னன்னு கேட்டேன். என்னதான் உண்மையை சொல்லிட்டுச்சோ அழு புரியல. நைட் 1 மணிக்கு கிளம்பிட்டு இப்படி அழுதுனா, பிங்கி ரொம்ப சீரியஸா இருக்குண்ணா. யாரு? பிங்கி. ஹூ இஸ் பிங்கி? நாயே. ஆஹா, எப்படி? இதுக்கு தான் இப்ப நைட்லாம் உட்காந்து அடிச்சிடா. ஒரு ஆத்மாவுக்காக அழுன்னா அழுவாளா? நைட்ல ஒரு விசுவாசி ஜெபம் இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணுவாளா? நான் இது ஒரு பிரசங்கத்துல சொல்லி அந்த பிரசங்கத்தை அவளே கேட்டு எனக்கு போனை போட்டு என்னை மானது கப்பல் ஏத்திட்டீங்கன்னா வேற ஒன்றும் தப்பு இல்லை, நடைமுறை தானே சொல்றோம். இன்னைக்கு நிலவரம் இதுதான். நான் இந்த நாயை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போனேன். அங்க போனா 2 நாய் வல் சுத்தி சுத்தி வந்துச்சு. முறைச்சு பார்த்தேன், சரி போய் தொலைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவன் விசுவாசி, என்ன பண்ணி தொலைறது, அவன் தான் வளர்க்குறான் அப்படின்னு. அது நான் பார்த்தேன், அது போயிடுச்சு. அடுத்த ட்ரிப் விசிட்டிங் போனேன், 2ல் 1 காணும், 1 தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தா அது குறுக்க ஓடிச்சு. ஐயோ இவர் பாத்துட போறாரு, செத்து போயிடுவாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் ட்ரிப் பார்த்த உடனே அது என்னஞ்சிருச்சு, காலி. 2வது நாயும் குறுக்க விட்டுட்டீங்க, போச்சு. ஐயோயோ பார்த்துட்டாரு பிரதர். அப்ப நான் பிரதர் பார்த்துட்டாரு, போயிடுச்சு. இன்னும் இதுவும் செத்தே பெருமை.
இப்போ நாய்களுக்கு கவலைப்படுகிறார்கள். பைபிள் சொல்லுது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஏன்? யாத்திராகமும் 22:31. யாத்திராகமும் 22:31. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை நீ புசிக்க கூடாது. நல்லா கவனிங்க. விசுவாசிகள் 3 காரியத்தை சாப்பிடக்கூடாது. ஊழியக்காரங்க விசுவாசிகள். உங்களுக்கு புரியுமா புரியலன்னு தெரியல. தெரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. 3 காரியத்தை நம்ம சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா 4ன்னு வச்சுக்கோங்க. தானா செத்த எதையுமே நீ சாப்பிடக்கூடாது. நீங்க அடிச்சு சாப்பிடலாம். ஆடோ மாடோ எதுனாலும் நீங்க அடிச்சு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். ஆனா அது செத்துட்டா, தானா செத்துட்ட பிறகு நீ என்ன செய்யக்கூடாது? அதை சாப்பிடக்கூடாது. 1. 2வது, விக்கிரகங்களுக்கு படைச்சதை என்ன செய்யக்கூடாது? நீ சாப்பிடக்கூடாது. 3வது, எந்த அது பறவையோ அது மிருகமோ எதுவா இருந்தாலும் அதனுடைய ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. 4வது, வேசித்தனத்துக்குரிய காரியங்களை எதையும் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேசிகளுடைய வீடுகளுக்கு போய் உட்காந்து சோறு சாப்பிட்றது, அங்க உட்கார்றது, பல்ல காட்டுறது, சிரிக்கிறது. வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல யாக்கோபு இதை தெளிவா பேசுறார். இந்த 4 காரியங்களுக்கு நீங்கள் விலகி இருங்கள். அது நாய் சாப்பிடலாம். வாசிங்க அப்போஸ்தலர் 15:20. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசிதனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். இது யாக்கோபனுடைய ஃபைனல் உபதேசத்தை செட்டில் பண்றான். 28 வாசி. எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் வேசிதனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. புரிஞ்சுச்சா? 4 பாயிண்ட் இருக்கா? புரிஞ்சுதா? இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போறீங்க, அவங்க சாப்பாடு கொடுக்குறான்னா நீ பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டா தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு விஷயத்துல நீங்க இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அவங்களுக்கு சாப்பாடு வச்சாங்கன்னா நீ பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டேன்னா பிரச்சனை இல்லை. நீ கேட்கறன்னு வச்சுக்கா, இது எப்படி செஞ்சது, இது யாருக்கு படைச்சது அப்படின்னு நீ கேட்டுட்டு அவன் ஆமா சாமிக்கு தான் படைச்சேன்னா நீ சாப்பிடக்கூடாது. நீ கேட்காம சாப்பிட்டுட்டேன்னா தப்பு கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுதா? பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது. அதே போல இப்ப கடைக்கு போறீங்க, கடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டா ஒரு தப்பு கிடையாது. நீ பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். வாசிங்க 2 வசனமும். 1 கொரிந்தியர் 10:27. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால், போக உனக்கு அவன் அவிசுவாசி, ரைட், ஓகே, உனக்கு நண்பன் இல்லாவிட்டா கூட வேலை பார்க்கிறவன், நமக்கு உதவி செஞ்சவன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம போய்தான் ஆகணும், கம்பல்சரியா போகணும், அது நல்லது, தப்பு கிடையாது. உனக்கு போக மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். நான் சொல்றது புரிஞ்சு, நான் வசனம் தான் பேசினேன் இவ்வளவு நேரம். என்னது? நீ அங்க போற, உனக்கு சாப்பாடு வச்சா நீ பாட்டுக்கு சாப்பிட்டு சோத்திரம் பண்ணிட்டு போ. ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொல்லிட்டான்னா அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். போதுமா? நீ போற, உனக்கு சாப்பாடு வைக்கிறான், ஃப்ரெண்ட்ஸு, சிக்கனோ மட்டனோ கஞ்சியோ என்னத்தையோ ஒன்று கொடுக்குறான், காஃபியோ ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று கொடுக்குறான், நீ பாட்டுக்கு வாங்கி சாப்பிடு. அவன் வச்சானா ரைட், ஓகே. இப்போ கல்யாணத்துக்கு போற, அவன் பாட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பான், ஒன்று நீ நல்லது கெட்டதுக்கு போற, சாப்பிடு, பேசாம வா. ஒருத்தன் வந்துட்டு ஏங்க சாப்பிட்றாதீங்க, இது விக்கிரகங்களுக்கு படைச்சதுன்னா சோத்திரம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுங்கிறாரு. ஆனா அதே நேரத்துல கடைக்கு போறியா, எதையாவது கடை தெருவில் வாங்கினா நீ வாங்கி சாப்பிட்டுக்க. ஆசிங்க 1 கொரிந்தியர் 10:25. கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்கள்? புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. நீ அங்க போய் கடையில போயிட்டு சோத்திரம் பண்ணிட்டு இப்ப போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வெங்கடேஸ்வரா கடை நிக்குது, ஏங்க இது எப்படி செஞ்சது, இது ஐயர் செஞ்சாரா, இல்ல இது எப்படி செஞ்சது, இது யார் செஞ்சது? நான் தஞ்சாவூர் கோயில்லயே போய் அங்க லட்டு வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன், விசாரிக்கவே இல்லை. நல்லா இருக்குன்னாங்க, சரி சாப்பிடலாம்.
முடிஞ்சுது. ஏன்னா சூரியனுடைய அந்த என்னது நிழல், அந்த கோயிலுடைய கோபுரத்தின் நிழல் எங்க விழாது? கீழே விழாதுன்னு சொன்னான். அது எப்படா விழாம இருக்கும்? அது என்ன அப்படி என்ன கட்டியிருக்கான்ட்டு உள்ள போயிட்டேன் நான். அப்ப நான் தஞ்சாவூர்ல இல்லை, தஞ்சாவூர் டெடிகேஷனுக்கு போயிருந்தேன். அப்படி வேடிக்கை பார்க்க 2-3 பிரதர்ஸ் உள்ள போயிட்டோம். சரி இது எப்படிதான் இருக்கு அந்த நிழல் இப்படி விழாம இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அங்க போனா ஒன்றும் புரியல. சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு அப்படி வந்தோம். அப்போ ஐயர்லாம் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? லட்டு வித்துட்டு இருக்கான் ஒரு கடையில் உள்ளக்கூடிய. நான் பார்த்தேன் இது நல்லா இருக்குன்னு சொன்னா இந்துக்கள் நல்லா செய்வான்னு சொல்லி ரைட் ஆளுக்கு ஒன்று வாங்கி தின்னுட்டு போயிச்சான். பரட்டு வந்துட்டோம். ஒரு பிசாசும் என் கூடயும் வரல, ஒரு கதையும் வரல. நான் கேட்கவே இல்லைல்ல, இது சாமிக்கு வைத்ததா, இது அங்கே வைத்து இங்கே கொண்டு வந்தியா அப்படிலாம் நான் கேட்கல. ஏன்னா வசனம் இருக்கு. நீ அவன் காசுக்கு தான் வித்தான். ஒருத்தி ஓசிக்கா கொடுத்தான், பிரசாதம் ஒன்றும் கொடுக்கல, அவன் காசு வாங்கிட்டு தான் கொடுத்தான். நான் பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டு. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதியில் நீங்க போனீங்கன்னா கன்வென்ஷன் முடிச்ச உடனே திருப்பதி பாஸ்டர் திருப்பதி லட்டுன்னு கொடுப்பாரு, எல்லாருக்கும் கொடுப்பாரு. எல்லா ஃபைத்தமும் வாங்கிட்டு வருவாங்க. வித்தம் தண்டி இருக்கும். அது திருப்பதி லட்டு. அது வந்து கோயிலில் செஞ்சது இல்லை. எங்க செஞ்சது? கடையில செஞ்சது. அழகா சொல்லியிருக்கு. கடையில் விற்கிற எதையும் குறித்து நீ என்ன செய்யாத, போய் அங்க நின்றுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணாதே. உனக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிட்டு வீடு போய் சேரு. சரி, இங்கே சொல்லியிருக்கு பீருண்ட மாம்சத்தை நாய்களுக்கு போடுங்கள். நீ என்ன செய்யக்கூடாது? அதை புசிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்மாற்றம். பின்மாற்றக்காரங்களுடைய சரித்திரத்தை நீ ஆராய்ந்து பார்க்காத. ஊழியத்தை விட்டு போனது, சபையை விட்டு போனது, பையங்க ஓடுனது, பொண்ணுங்க ஓடுனது, அவங்க வீட்டுல பிரச்சனை, இவங்க வீட்டுல பிரச்சனை, இதுதான் பீருண்ட மாம்சம். இதை நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு மாம்சம் பீருண்டுச்சு, பாதிக்கப்பட்டுருச்சு. ஒரு விசுவாசி பாதிக்கப்பட்டான், ஒரு அவிசுவாசி பாதிக்கப்பட்டான், ஒரு ஊழியக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. அது நல்லதோ கெட்டதோ, அசிங்கமோ அருவருப்போ, மாம்சமோ விழுகையோ தடுமாற்றமோ எதுவா இருக்கட்டும், நீ அதை என்ன செய்யாத, பீருண்டதை நீ என்ன செய்யாத, புசியாத. அது எதுக்கு போடு? நாய் தான் புசிக்கணும். அப்ப நீ அதை புசிச்சேன்னா நீ நாய். பாயிண்ட் கொண்டீங்களா? பீருண்ட மாம்சத்தை நீ புசித்தால் நீ யாரு? நீ ஒரு நாய். அது அப்படியாம இது இப்படியாம, அது அப்போ இருந்தா இப்படித்தானே இருக்கான், அப்படியே இருக்கான், இப்படியே போயிடுவான். இவன் தான் கூடயே நின்று அங்கங்க ரோட்லாம் கூடயே சுத்திட்டே வந்த மாதிரி சொல்லிடுவான். அதெல்லாம் தேவையில்லை. மற்றவங்களுடைய விழுகையை பேசாதீங்க. அது என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ எப்படி மாறிடுவ? குற்றவாளி ஆயிடுவ. வேற ஒண்ணும் வேண்டாம். உங்க பக்கத்துல தூங்குற ஆளை எழுப்பி விடுங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு அவன் உட்காந்து பைபிள் எழுதிக்கிட்டு இருப்பான், நீ தூங்கிட்டு இருப்ப. அந்த ஆவி ஜம்ப் பண்ணிடும், டப்புன்னு ஓண்ட. ரைட், ஓகே, நீ படு, நான் அவனை விட்டுறேன். எப்படிதான்? பீருண்ட மாம்சத்தை புசியாத. யாரு கதையும் கேவலமான கதைகள், அருவருப்பான கதைகள் தான் நமக்கு ஆளுங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த சப்ஜெக்டே பேசாத. 1. 2 2 சாமுவேல் 16:9. 2 சாமுவேல் 16:9. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன். செத்த நாய் என்ன செய்யுது? செத்த நாய் யார தூஷிக்குது? ராஜாவை தூஷிக்கிற ஸ்வாபம் நாயினுடைய ஸ்வாபம். தூஷிக்காதீங்க. யாரையும் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க, அருவருப்பா பேசாதீங்க, அபாண்டமா பேசாதீங்க, அசிங்கமா பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, மரியாதை இல்லாம பேசாதீங்க, அற்பமா பேசாதீங்க. கெட்ட வார்த்தை எபேசியர் 4 கடைசியில பார்க்கும் பொழுது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கேட்கிறதற்கு பக்தி. வாசி 29 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் வார்த்தைகள் இருந்தா அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. இல்லைன்னா என்ன செய்யணும்? வாய மூடிக்க. எல்லாம் பேசிட்டு வம்பெல்லாம் இழுத்து பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்த உடனே தெரியாம பேசிட்டேன் பிரதர். எப்படி தெரியாம பேசிட்டேன் பிரதர், அக்கா தெரியாம பேசிட்டேன். பைபிள் சொல்லுகிறது, நீ அப்படி சொல்லாத. எல்லாம் பேசிட்டு தெரியாம பேசிட்டேன்னு சொல்லாதன்னு சொல்றாரு. இதனாலதான் பாதி விசுவாசிகளுடைய கையின் பிரயாசங்கள் அடிபடுது. பிரசங்கி 5 என்ன சொல்லுது? நீ தூதர்களுக்கு முன்னால நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லாத, தேவன் உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன். பிரசங்கி 5:6.
உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தெரியாம பேசிட்டோம் சிஸ்டர், பேசும்போது இன்ட்ரெஸ்டா பேசிட்டு வம்புழுத்து சண்டையை போட்டுட்டு இப்ப எப்படி தெரியாம பேசிட்ட, அதான் சொல்றாரு, புத்தி பிசகினால் பேசிட்டேன்னு சொல்லாத. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். அவ்வளவுதான். அதான் பிரச்சனை. தொழில் அடி வாங்குறதுக்கு காரணம் உன் பிசினஸ், உன்னுடைய முன்னேற்றம் அடிபடுறதுக்கு காரணம் உன் வார்த்தை தான். தூஷணமான வார்த்தைகள். செத்த நாய் தான் தூஷிக்கும். விழுந்து போன உங்க கதையை பேசாதீங்க. இது வரைக்கும் பேசியிருந்தா விட்டுருங்க. செத்த நாய் தூஷிக்கிற தன்மை இருந்தா விட்டுருங்க. 1 ராஜாக்கள் 21:19. 1 ராஜாக்கள் 21:19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று. நாய்களுடைய தன்மை என்னன்னா ரத்தத்தை நக்குறது. ரத்தம் என்ன? மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மற்றவனுடைய உயிர் காரியங்கள்ல நீ விளையாடக்கூடாது. மற்றவங்களுடைய வேதனையை நீ உண்டாக்க கூடாது. ரத்தம். காயின் போய் ஆபேல கொன்னுட்டான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் ரத்தம் என்னை நோக்கி என்ன செய்யுது? கூப்பிடுது. சொன்னாரா? மாம்சத்தின் உயிர், அந்த உயிர் என்ன செய்யுது? யாரை கூப்பிடுது? அன்னைக்கு கூப்பிட்டது இல்ல, பைபிள் சொல்லுது இன்னைக்கு கூப்பிடுது. இன்னைக்கு கூட காலையில இருந்து இந்த டயத்துக்குள்ள ஆபேலின் ரத்தம் யாரை கூப்பிட்டுருக்கோம்? ஆண்டவரே, நூற்றாண்டுகள் போய்விட்டது, பலி எனக்கு பலி வாங்க மாட்டீங்களா? நீதி செய்ய மாட்டீங்களா? கேக்குதா வாசி? ஆபேலின் ரத்தம் முதல் இப்போ வரைக்கும் கத்திட்டு கிடக்குது. மத்தேயு 23:35. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும். பாத்தீங்களா? எல்லா ரத்தமும் கூப்பிட்டு இருக்கு. பலி வாங்க மாட்டீரோ? இன்னொரு வசனம், எங்களோட ரத்தத்துக்கு பலி வாங்க மாட்டீரோ, எங்களோட ரத்தத்துக்கு பலி வாங்க மாட்டீரோ, பலி வாங்க மாட்டீரோ. ரத்தம் கூப்பிடுது. எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் அந்த ரத்தம் எல்லாம் கூப்பிடுது. அதனால யாரு ரத்தத்தோட உயிரோட நீ விளையாடாத. மற்றவங்களுடைய உயிருடைய ரத்தத்துல நக்காத. அவங்கள வேதனைப்படுத்துறது, அவங்கள துக்கப்படுத்துறது, அவங்கள சஞ்சலப்படுத்துறது, அவங்களுடைய காயப்படுத்துறது, அவங்கள பயங்கரமா இரிட்டேட் பண்றது, இமிட்டேட் பண்றது, வம்பு பண்றது, அவங்க உயிரோட நீ என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. நீ பாட்டுக்கு வாயை திறந்து படக்கு படக்குன்னு பேசிவிடுவ. அப்படி ஒரு இடத்துல நடந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு விசுவாசி ஒரு காம்பவுண்ட்ல வாடகைக்கு இருந்தாங்க. அந்த காம்பவுண்ட்ல ஏதோ தண்ணி எடுக்கிறதுலயோ குப்பை போடுறதுலயோ சண்டை வந்துருச்சு. 2 பேருக்கும் சண்டை. பக்கத்து வீட்டுக்கு இருக்கு. நம்ம விசுவாசி அந்த வீட்டுல பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இந்து பொண்ணை, உன்னைய பத்தி தெரியாதாங்க அப்படின்னுச்சு. எப்படி நீ அங்க இருக்க யாரு கூட சுத்துறன்னு தெரியாதா? சும்மா வாய மூடுறீன்னு சொல்லிட்டான். எவ்வளவுதாங்க. அந்த பிள்ளைக்கு அது என்னாச்சு? ரொம்ப காயப்பட்டுடுச்சு. என்னடா இப்படி அசிங்கமா நம்மளை எல்லாரும் காம்பவுண்ட்ல எல்லாரும் முன்னால ரோட்ல சண்டையில இப்படி சொல்லிட்டாங்களே. உடனே போய் அந்த பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போச்சுங்க. ரத்தம் முடிஞ்சு போச்சா? இந்த விஷயம் இனிமே தலைகள் இருந்தாலும் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம விசுவாசி பிள்ளை ஒருத்தர் 8 வயசு வரைக்கும் பேசாம இருந்துச்சு. அதுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிச்சு. அந்த 8 வயசு வரைக்கும் பேசாதெல்லாம் சேர்த்து பேசும். லோட்டா 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 லோட்டான்னு பேசிக்கிட்டே இருக்கும், மார்க்கெட் மாதிரி. அந்த பிள்ளை கூட்டத்தில் உட்காந்து ஒரு நாள் பேசிடுச்சு பக்கத்தில் உள்ள பிள்ளைகிட்ட. அப்போ பிரதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிரசங்கம் சூடு போய்கிட்டு இருக்கு. இவ அங்கே உட்காந்துட்டு இருந்தா. இவர் பட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு? ஏய், இன்னும் அங்கே ஒன்று பேச்சு தேவ சமூகத்தில் அப்படின்னு சத்தம் போட்டார். தப்பே கிடையாது. முடிஞ்சிருச்சு, கூட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த தாய் கூட்டம் முடிச்சு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உள்ள உட்காந்துருக்காங்க. அது ஒரு சின்ன சர்ச்சு. உட்காந்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பந்தி பாயெல்லாம் போட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த தாய் அவளை வெளியே எடுத்து கொண்டு போய், அறிவு இருக்கா? வாயை அடக்க வேண்டியான தேவ சமூகத்தில் உனக்கு என்ன வாய் பேச்சு? இப்போ பிரதர் பாரு எல்லாரும் முன்னாலே அசிங்கமாக திட்டாரு, சத்தம் போட்டார்ல, மானம் மரியாதை எல்லாம் போச்சு, கேவலம்.
நீலாம் இருக்கிறவாரு சாவு சனின அப்படின்னு சொல்லிச்சு. நீலாம் எதுக்கு இருக்கிற செத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்க போயிட்டாங்க, பந்தி பரிமாறதுக்கு. இந்த தாய் உள்ள போயிடுச்சுங்க. இந்த பிள்ளை அப்படி தப்புன்னு ஸ்டக் ஆயிடுச்சு. ஆவி உள்ள வந்துச்சு, பட்டார்னு ஒரு பொல்லாத ஆவி. நீலாம் ஏன் இருக்கிற, செத்துரு, அம்மாவே சொல்லிட்டால. அவ்வளோதாங்க. பைத்தமுக்கும் அந்த வீட்டுக்கும் இந்த பெட்ரோல் பங்க் கிட்ட இருக்கும் அந்த வீடு. பெட்ரோல் பங்கில் இன்னும் கொஞ்சம் தள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் அங்கே பக்கத்து வீட்டுல இருந்து எல்லாரும் கத்தி அடிச்சு கோயிலுக்கு ஓடி வரான். ஏங்க உங்க பிள்ளை ஏதோ ஆயிடுச்சு, கதவை பூட்டிருக்கான், வீடெல்லாம் தீ பிடிக்குது. எல்லாரும் போனா அந்த பிள்ளை சூசைட் பண்ணி தீ வச்சு செத்தே போச்சு. இது உண்மையா நடந்தது நம்ம சபையில. ஒரே வார்த்தை, அந்த தாய் அவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் நீ பூமியில இருக்கிற, தேவன் எங்க இருக்காரு, வானத்துல இருக்கிறார். உன் வார்த்தை எப்படி இருக்கணும், வாய் இருக்குன்னு வாய்களையே பேசக்கூடாது. அது பாட்டுக்கு என் வாய் நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு அப்படி இருக்குல்ல, என் வாய் நான் பேசுவேன். அது மெண்டல் தான் அப்படி பேசும். அது பாட்டுக்கு அப்படி இருக்க வசனம் சங்கீதத்துல பாரு, என் வாய் நான் பேசுவேன், என்னை யார் மேற்கொள்வான் அப்படிங்கிறான். எல்லாத்துக்கும் பைபிள்ல இருக்கு கதை. தெரியுமா அந்த வசனம்? மற்ற வசனம் எல்லாம் தெரியும், இந்த வசனம் தெரியாது. சங்கீதம் 12:4. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். உதடு ஒன்றதான் இருக்கு. ஏன்னா இதை நான் சொன்னேன், நான் எங்கள் உதடு எங்களுடையது, நாங்கள் பேசுவோம். பேசு. பைபிள் என்ன சொல்லுது? 3ஆம் வசனம், இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போட்டுருவாரு. நீ மத்தவனுடைய ரத்தத்தை நக்காத, மத்தவனுடைய ஜீவனோடு விளையாடாத. சங்கீதம் 22:16. சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இயேசுவை பத்தி உள்ள ஒரு தீர்க்க தரிசனம் இது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கால்களையும் என் கைகளையும் உருவ. அது என்ன வசனம்? இயேசுவினுடைய கை கால்கள்ல ஆணிகள் அடி வைக்கப்பட்ட அனுபவம். மற்றவங்களை நீங்க வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்றேன். நாய்களின் கூட்டம் சூழ்ந்து கொள்வது. இந்த நாயெல்லாம் பாருங்க, இப்போ திடீர்னு ரோட்ல ஓடி வருங்க, தட்டப்பட்ட இவனுக்கு கீழே இவன் தலகு புறம் விழுந்துருவான். அது கத்திட்டே போய் வீட்டுக்கு போயிடுங்க. இவன் தான் வீட்டுக்கு போக மாட்டான். எத்தனை ஊழியக்காரங்க நாய் மூலம் அடிபட்டு தெரியுமா? விசுவாசிகள் பிசாசு மாதிரி வருவான் சரட்டுன்னு. அதுக்கு அவன் எல்லாம் வேற பேர் வச்சிருக்கான். சாஸ்தா, பைரவன். யாருக்கு பைரவன்? சாஸ்தான்னா யாரு? சாஸ்தா யாரு? பைரவன் யாரு? நாய் தான். நாய்க்கு இன்னொரு பேரு பைரவன். திடீர்னு குறுக்க வந்துடுவாரு, நீ நடு ரோட்ல விழுந்துருவ. நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை. பொல்லாதவர்களின் கூட்டமாய் மாறாதீங்க. மற்றவங்களை சுத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்கள வம்பு இழுக்கிட்டு அவங்கள கார்னர் பண்றது இதெல்லாம் நிறுத்தணும். சங்கீதம் 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்திற்கும் தப்புவி. துஷ்டர். இது இஸ்மவேலுடைய சுபாவம். இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க அம்மாட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னது, உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவன் எப்படி இருப்பான்? அவன் பரிசுத்தவானா இருப்பான். அப்படியா சொன்னாரு? ஆதியாகமம் 16:12. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் வரணும். உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், உன்னை நடத்துவான், உன்னை ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன் பிள்ளை வந்து கடைசி நாள்ல உன்னை ஆற்றுவான் தேற்றுவான்னா பரவாயில்ல. இது எப்படி இருக்கு? உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவன் எப்படி இருப்பான்? துஷ்டனா இருப்பான். எல்லா பூமியில இருக்கிற எல்லாருக்கும் ஆப்போசிட்டா இருப்பான். யாரு? அவன் தான் இப்போ இஸ்ரேல் அரபு தேசம் முழுசும் இருக்கானுங்களா, இவங்க தான். இவங்க பண்ற சேட்டை தான் அது. துஷ்டன் அன்னைக்கு பிராமிஸ் பண்ணிட்டாரு, வாக்குத்தத்தமே துஷ்டன் கொடுத்துட்டாரு. நமக்குள்ள துஷ்டன் இருக்கா சொல்லுங்க? சில வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம அந்த வசனத்தின்படிலாம் நம்ம பிள்ளைகளை நடத்தணும்னா நம்ம பிள்ளைகள்லாம் எப்பவுமே செத்து போயிருக்கும். அப்படிதானே? உபாகமத்துல வாசி,
உங்களில் ஒருவனுக்கு துஷ்ட பிள்ளை இருந்தா அவனை சபையில கொண்டு வா, கல்லெறிஞ்ச கொன்றுங்கன்றார். யாராவது அப்படி செய்வீங்களா? உபாகம் 21:18. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். யாராவது உங்க பிள்ளைகளை வந்து இப்படி சொல்லி கல்லெறிய விடுவீங்க? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா? ஒட்டு கொடுப்போமா நம்ம? அவன் குடிகாரனா இருந்தா கூட என் பிள்ளை ராஜா இல்லாமீங்க. ஒரு சகோதரி சொல்லிச்சு, எங்க வீட்டுக்காரர் தண்ணி மட்டும் அடிக்கலன்னா தங்கங்க இருந்துச்சு. தண்ணி அடிச்சுட்டா அப்ப தகரம். தண்ணி அடிக்கலன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளா? என் புருஷனை மாதிரி உலகத்துல எவனையுமே பார்க்க முடியாது. நல்லதுதான், வச்சுக்கோமா. ஆனா தண்ணி அடிக்கலன்னா அவர் எப்படி விட்டவரு? தங்கம், சொக்க தங்கம். ரைட். தண்ணி அடிக்கலன்னா, தண்ணி அடிச்சிட்டாருன்னா என்னது? தகரம் தான். ரோட்ல கிடந்து டன் 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 கத்திட்டே இருப்பேன். தகரம் அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை. துஷ்டத்தனம் நம்முடைய ஜீவியத்துல இந்த துஷ்டத்தனங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம நாய். சங்கீதம் 59:6. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். நாய்களுடைய கேரக்டர் என்னது? வேலைக்கெல்லாம் போயிடுவான், கரெக்டா சாயங்காலம் வந்தவொடனே வண்டி கிளம்பிடுவோம். தெருவா சுத்துறது. விசுவாசி வீடு, சொந்தக்கார வீடு, நண்பர்கள் வீடு, டீ கடை, சந்து பொந்து எங்கேயாவது போய் நின்றுக்கிட்டு அப்படியே எங்க சுத்துறது? ஊலை இட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டே இருக்கிறது. அப்படி யாருக்காவது இருக்கா? அந்த ஸ்பிரிட் இருக்கா? ஊர் சுத்துறது வந்து யோபு 1:7 பாருங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். இது பிசாசினுடைய கேரக்டருங்க. சுத்துறது. வீட்லயே இருக்க மாட்டான், தெருவா சுத்துறது. நாய் மாதிரி. அப்படி உலகத்துல சொல்லுவாங்க, நாய் மாதிரி தெருவா சுத்துறான். பைபிளும் சொல்லுது. அவன் பாட்டுக்கு ஊர் சுத்துறது. விசுவாசி 3 இடம் தான். 1 வீடு, 2வது தேவனுடைய வீடு, 3வது நீ உன்னுடைய ஒர்க்கிங் ஸ்பாட் தான். வேற எங்கேயும் நீ எங்க இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஆவி. நீ சுற்றி திரிஞ்சேன்னா உன்னைய பிடிச்சிருவான். அதான் விஷயம். சுத்துற ஆவி இருக்கா? அடுத்து ஏசாயா 56:10. ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். என்ன நாய்? குலைக்க மாட்டாத. இந்த நாயை வச்சு காவலுக்கு வச்சா என்ன பண்றாங்க? ஒரு சில வீடுகளில் பெற்றோர்களுக்கு வந்து குலைக்க மாட்டாத நாய். பிள்ளையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியாது. அவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு கேட்கறது இல்லை, விசாரிக்கிறது இல்லை. எங்க போன, எங்க வந்த, என்ன பண்ண, யாரு? குலைக்கவே மாட்டான் அந்த நாய். அது அம்மாவா இருந்தாலும் சரி, அது ஆண் நாயோ பொண்ணாயோ. யோசிச்சு பாருங்க. அது என்ன பண்ணாலும் கண்டுக்கிறது இல்லை. சில புருஷன்மாரும் அப்படித்தான் இருக்காங்க. சில மனைவிமாரும் என்னதும் கண்டுக்கிறது இல்லை. சில பாஸ்டர்ஸும் ஊழியக்காரங்களும் சரி, எந்த விசுவாசி எக்கடு கட்டு போனாலும் கண்டுக்கிறதே கிடையாது. அதான் சொல்லுவான், வந்த மாட்டை கட்ட மாட்டான், போன மாட்டை தேடவும் மாட்டான். அவன் பாட்டுக்கு இருப்பான். அவன் என்ன விசுவாசி என்ன தப்புனாலும், அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, விடுப்பா, நமக்கு என்னத்துக்கு வாச, நீ அவனை போய் கேவிச்ச, அவன் என்னத்தையாவது வம்பிழுப்பான், போவன்னு சொல்லி விட்டுருவான். அப்படி இருக்கக்கூடாது. நீ குலைக்க மாட்டாத நாயா இருக்கக்கூடாது. குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். வீட்டுல நாய் எதுக்கு வளர்க்குறான்? யாராவது வந்தா கத்தணுங்கிறதுக்கு தான். இவன் தூங்கிட்டு இருப்பான், அதை நைட் அவுத்து விட்டுருவான் காம்பவுண்டுக்குள்ள. அது பேய் மாதிரி சுத்திட்டு இருக்கும். பாம்பு வந்தா கூட, பள்ளி வந்தா கூட கத்துங்க. பாத்துக்கீங்க தானே? பாம்பு உள்ள வந்துச்சுன்னா கத்து கத்தி கத்தி வீட்டுக்காரனை எழுப்பி விட்டுரும். யார் வந்தாலும் கத்துங்க. அதனாலதான் நாயை வளர்க்கும் போதே, வாங்கும் போதே எதை பிடிச்சி தூக்குவேன்? காதை பிடிச்சி தூக்கி பார்ப்பான். எதுக்கு? கத்துதான்னு பார்ப்பான்.
அது கத்தல ரொம்ப அமைதியா சாந்தமா இருந்துச்சுன்னா இது விளங்காத நாய், சூடு சொரணம் இல்லாத நாயின்னு சொல்லி துரத்தி அந்த நாயை வாங்கவே மாட்டான், வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. காற்றை தூக்கி பார்ப்பான், பையன்னுச்சுன்னா ரைட் ஓகே இது எஃபெக்ட் இருக்கு, சூடு சொரணம் இருக்குன்னு. இல்லைன்னா நாயை துரத்தி விட்டுருவான், இந்த நாய் விளங்காது, ஏன்னா இது குலைக்காது. திருட வந்தாலும் குலைக்காது, வீட்டுக்காரன் வந்தாலும் குலைக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஒரு இது பார்த்தேன், ஃபாரின்ல நல்ல காஸ்ட்லியான சைக்கிளை ஒருத்தன் திருடுறான் ஒரு வீட்டில். என் உள்ள வந்துட்டான், காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நுழைஞ்ச பிறகுதான் தெரியுது என்னது நாய். ஐயோ கொன்னுடுச்சு நம்மள. இப்ப இது கத்தினாலும் பிரச்சனை, இது கத்தினா வீட்டுக்காரன் வந்துடுவான், கடிச்சிருச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணன்னு தெரியல. நாய் கிட்ட வந்தவனே அப்படின்னா இது வாயில ஆட்டிக்கிட்டு அவங்ககிட்ட போய் நின்றுச்சு. ஆகா இது சூப்பர் நாய்டான்னு சொல்லி அழகா அது கூடயே நின்றுக்கிட்டே அவன் அது உச்சி 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 காட்டிக்கிட்டே இருந்தான். இது வாலாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அவன் சைக்கிள் தூக்கிட்டு வெளியே போகிற வரைக்கும் வெளியே வாலாட்டிக்கிட்டே அனுப்பி விட்டுட்டு பேசாமல் வந்துருச்சு. அவன் போயே போயிட்டான் சைக்கிளோட. காலையில் எழுந்திரிச்சு இந்த சைக்கிளை காணணும்னு தேடிட்டு கடைசியில் சிசிடிவி போட்டு பார்த்தா நம்ம நாய் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தா நாய் யாரு கூட தான் இருக்கு, யாரு கூட தான் இருக்கு, திருடன் கூட தான் நிக்குது. எப்படி இருக்கும் வேடிக்கை. இதான் குலைக்க மாட்டாத ஊமையான நாய். தப்புன்னா தப்புன்னு சொல்லு, நெட்டிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேமா, நீ கண்டுக்காம போய்க்கிறது. பைபிள் அப்படி இருக்கு, கண் சாடையா விட்டினா அது நீ நோவு உண்டாக்குற, அப்படி இருக்க ஒரு வசனம். குற்றத்தை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நீ கண் சாடையா போக கூடாது, சொல்லணும் இது தப்பு, இது சரி, இது பிரச்சனை இருக்கா, சரி. அதோட நான் ஒரு சபையில ஒரு இடத்துல ஒரு சபையில ஒரு பிரச்சனை, அதுல ரெண்டு சபை ஜனங்கள் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. ஒரு குரூப் ஊழியக்கார சப்போர்ட்ல, ஒரு குரூப் இந்த ஊழியக்கார சரியில்லைங்கிறவங்க. எப்படி ரெண்டு குரூப் ஆயிடுச்சு. அப்போ அதை கிளியர் பண்றதுக்காக சென்ட்ரல் பாஸ்டர் போறாரு, சின்ன பாஸ்டரும் போறாரு. நான் அப்போ பாஸ்டர் ஆகல, ஆமா பாஸ்டர் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் நான் ஆமா நான் அங்கே ஏற்கனவே இருந்தேன். அதனால ரெண்டு பேரும் போகும்போது நீயும் வாயேன் அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. சரின்னு போயிட்டோம். அங்கே போயாச்சு. அந்த பிரதர், அந்த சபையில் இருக்கிற பிரதர் நான் ஊழியம் செய்த இடத்துல விசுவாசியா இருந்தான். அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்திருக்கிறான். அங்கே போனால் சபையை ரெண்டா நிற்குதுங்க, அடிச்சுக்கிறான், அடிக்கிற லெவலுக்கு தான் நிற்கிறான் ரெண்டு குரூப்பும். போன உடனே ஒரு குரூப் வந்தான், இந்த பிரதரை உடனே மாற்றிடு பிரதர், நீ பார்த்து நல்ல வேலை நீ வந்திருக்க, இந்த பாசத்தெல்லாம் பேச முடியாது, ஒன்றா பேசலாம், எப்படியா வேணுங்களேம்மா அந்த ஆளை மாற்றிடு, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் சபையை விளங்காதுன்ட்டான். என்னடா இப்படி பேசிவிட்டான்ட்டு சொல்லி சரி சரி பார்க்கலாம் விடுறான்னு. அடுத்தவன் வந்தான், இவரை மாதிரி ஒரு அருமையான ஊழியக்காரன் கிடையாது, எவனாவது ஏதாவது சொன்னான்னு மாற்றி கீத்தி விட்டு போயிடாதீங்க, எங்கள் சபைக்கு இவர் தான் ஆசீர்வாதங்கிறான். எப்படி இருக்கும் சபை, எப்படி இருக்குன்னு பாருங்க. போய் உட்காந்தாச்சு, 200 பேர் வந்து உட்காந்துட்டான். அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர் என்ன பண்ணலான்னாரு. நான் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டேன், ஊழியக்காரனை. டேய் உனக்கு இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? இல்லை எல்லாரையும் சமாதானப்படுத்தி விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், சமாதானப்படுத்தி விட்டா நீ சர்ச்சை மேனேஜ் பண்ணிக்குவியா அப்படின்னு. மேனேஜ் பண்ணிடுவேன். ஓகே விட்டுரு, நான் உனக்கு கிளியர் பண்ணி தந்துடுறேன், நீ என்ன செய்யணும் கிளியர் பண்ணி ரன் சர்ச்சை அழகா கட்டுக்கோப்பா கொண்டு போயிடு, நான் சரிப்படுத்தி தந்துடுறேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்ட்டான். நான் உனக்கு பண்ணி தரேன், பண்ணி பார்த்துக்க, பாஸ்டர்லாம் வந்துட்டாங்க, பேசுவோம். ரைட் வந்தான். முக்கியமான அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்ற டீமுடைய தலைவர் வந்தார். அது இல்லை பாஸ்டர்லாம் வந்துட்டீங்க, நீங்களும் வந்துட்டீங்களா, இவரை மாற்றிருங்க, இவர் ஐயோ இவர் ஒவ்வொரு பிரசங்கமும் கொன்னுடுறாரு, சாபத்தை அள்ளி விடுறாரு பாருங்க. ஏங்க அம்மா பைபிளே இவ்வளோ சாபம் இருக்கான்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும், இந்த போட்டு போடுறான். ஐயோ சமாதானமே இல்லை, வந்தால் வர்றது ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, அப்படியா இப்படியானா. அவன் ஒய்ஃப் வந்தா, சோத்திரம் அவன் வீட்டுக்காரன் வந்து சர்ச்சில் ஹீரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், கவனமாக இருக்க சொல்லு, கூடிய விரைவில் 0 ஆயிடுவான், கவனம், ரொம்ப கவனமாக இருக்க சொல்லு. மிரண்டுட்டான். அவன் வீட்டுக்காரனை சர்ச்சில் ஹீரோ ஆகக்கூடாது, அவன் வெளியே தான் ஹீரோவாக இருக்கணும். சர்ச்சில் ஹீரோ ஆனா தொலைச்சிடுவேன்,
கூடிய சீக்கிரத்துல கர்த்தர் உன் புருஷனை 0 ஆகிடுவார். அவ ஓடி போய், ஏங்க இன்னைக்கு என்னத்தையாவது பேசி போடாதீங்க, அமைதியா இரு, சாபம் இதை இப்ப வந்திருக்கிறது இதை விட மோசமா பேசுறாரு, நீ பேசிடாத, ஐயோ போ கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடிட்டான். அவ வந்து நான் பார்த்த பிள்ளை, நான் தான் சபையில சேர்த்தவன், அதனால அவளை டைட் அடிச்சு விட்டவன்னு அவ ஷாட் கொடுத்துட்டா, கப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பேச்சுவார்த்தை தொடங்குது. ஒரு சகோதரி எழும்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரதர் ஐயா வந்ததுல இருந்து ஐயோ எங்க சபையில ஆசீர்வாதங்குது. எப்படி இருக்கும் சர்ச்சை? டப்புக்குன்னு அடுத்த சிஸ்டர் எழும்பி, இந்த ஆள் வந்ததுல இருந்தாங்க பிரச்சனை, இது திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டக்கு 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 டக்குன்னு ஒரு 5 பேருக்கு சான்ஸ் கொடுத்தோம். 5 பேர் இப்படி ஆப்போசிட்டா பேசினாங்க. ஓகே, அதுக்குள்ள சென்டர் பாஸ்ட் அழுதுட்டாரு. ஐயோயோ சபையை நாசமாக்கி விட்டானுங்க. நான் ஒரு காலத்துல நடந்து திரிஞ்சு பஸ் கிடைக்காம, நாயா போயா சாப்பாடு கிடைக்காம, நான் அலைஞ்சி திரிஞ்சு இந்த பக்கத்துலலாம் ஊழியம் செஞ்சு இங்க ஒரு சபை வேணும்னு வாங்கி கொடுத்து நான் சபையை கட்டி வச்சா இவனுங்க என் சபையவே அழிச்சிட்டானுங்களேன்னு ஓன்னு அவர் அழுதுட்டார். அழுத உடனே ட்ரெண்டே மாறி போச்சு. அடிச்சுக்கிற லெவலுக்கு வந்துட்டானுங்க. என்னடா சென்டர் பாஸ்டே அழுத வச்சுட்டானுங்கன்ட்டு ஊன்னு எல்லாம் கத்தாருங்க. ஆயிடுச்சு, அமைதியாரு. இப்ப ஊழியக்காரர் பேசுவார் அப்படின்னு இவனை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, தெளிவா பேசுறாரு. இவன் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வந்து ஜனங்களை சபிக்கணும்னு சபிக்கல, திட்டணும்னு திட்டல, நான் ஒரு நாயா என்னை இங்க காவலுக்கு வச்சிருக்காங்க, அதனால நான் குறைச்சேன், வேற ஒரு தப்பு நான் பண்ணல. எப்படி வார்த்தை எப்படி விடுறான் பாருங்க. என்னை இந்த சபைக்கு ஏதாவது வச்சாங்க, காவலுக்குன்னு ஊழியக்காரங்க நடத்திப்புக்காரங்க வச்சாங்க, நான் ஒரு நாய், நான் இந்த சபையை காவல் காக்குற விஷயத்துல நான் நெஞ்சேன், குறைச்சேன், அது தப்புன்னா மன்னிச்சுக்கோங்கன்ட்டு உட்காந்துட்டான். கப்புன்னு போயிடுச்சு, எல்லா பீஸாவது மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. அப்படி சபையே ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் என்னது, சூப்பர் பாயிண்ட். அவன் என்ன சொன்னா, என்னைய பரிசுத்தம் வாங்கல, இந்த சபைக்கு யாரா வச்சாங்க, ஒரு காவல்காரனா வச்சாங்க, நான் ஒரு நாயா இருந்து குறைச்சேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க விட்டுருங்கன்ட்டு உட்காந்துட்டான். அவ்வளவுதான், இந்த ரெண்டும் போதும். இவர் அழுதுட்டாரு, இவன் இப்படி அறிக்கைட்டான், தப்புன்னு நான் எழுமுனேன். என்ன சொல்ற, இப்போ சமாதானம் ஆகிறியா எல்லாரும், எல்லாம் போட்டுன்னு முழங்கால் போட்டான். கப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஊழியக்காரன் குறைப்பாங்க, நீ குறைக்கணுங்கிற. நாய் குறைக்கலன்னா என்னது, நாய் சூடு சோறு இல்லாத நாய், ஏலி குலைக்காத ஒரு ஊழியக்காரன், அதனாலதான் அவன் பிள்ளைங்க நாசமா போச்சு. ஏலி குலைச்சானா, வந்து கூப்பிட்டு சொன்னான், பிள்ளைகளே நீங்கள் இப்படி செய்வது நியாயம் அல்ல. அவன் வேலையை பாரியா, வயசாகி பற்றி கம்முன்னு சொன்னான். அந்த பிள்ளைய கண்டிக்க முடிஞ்சுதா அவனுக்கு? அவன் குறைக்க மாட்டாத நாய். அதே மாதிரி சாமுவேல் பெரிய பரிசுத்தவான், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவன், பெரிய நசரை பிரதிஷ்டை எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா தன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல. அந்த பிள்ளைகள்லாம் என்ன வாங்கிட்டான், என்ன வாங்கினா, பரிதானம் வாங்கினா, லஞ்சம் வாங்கின பசங்களை மாறினானுங்க. காரணம், குறைக்க மாட்டாத நாய். கண்டிக்கணும், தண்டிக்கணும். உனக்கு அன்பு எவ்வளவு, தகப்பன் எவனை நேசிக்கிறானோ அவனை என்ன செய்யறாரு, அவரு சிச்சிக்கிறார். அடுத்து ஏசாயா 56:11, திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று. கிறிஸ்தவ ஜீவியத்துல உனக்கு திருப்தி இருக்கணும். உனக்கு கிடைச்ச வீடு, கிடைச்ச குடிசை, கிடைச்ச 2 வீலரு, கிடைச்ச காரு, கிடைச்ச புருஷன், கிடைச்ச மனைவி, கிடைச்ச பிள்ளைங்க, கிடைச்ச ஊழியம், இதுல நீ திருப்தியா இருக்கணும். எனக்கு அது வேணும். இந்த அட்டைக்கு என்னது, அட்டைக்கு 2 பிள்ளைங்க, பேர் என்னது, தாத்தா. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. எப்ப பார்த்தாலும் எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அதை வாங்கித்தாங்க, எனக்கு இதை வாங்கித்தாங்க, எனக்கு அது வேணும். ஒரு இந்த சைக்கிள் நடந்து போறவனுக்கு சைக்கிள்ல போறணும்னு ஆசை, சைக்கிள்ல போறவனுக்கு 2 வீலர்ல போகணும்னு ஆசை, 2 வீலர்ல போறவனுக்கு 4 வீலர்ல போகணும்னு ஆசை, 4 வீலர்ல போறவனுக்கு எப்படியாவது ஒரு ட்ரிப்பாவது மதுரையில போய் ஏறி போயிடணும் ஃபிளைட்ல அப்படிமா. ஏன் உனக்கு அப்படி ஆசை? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீ திருப்தி அடைஞ்சிட்டேன்னா உனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பிடிக்காது. சாப்பாடு, வீடு, காரு. ஒரு சிலர்லாம் பாருங்க, கார் எத்தனை கார் வாங்கி வச்சிருக்கான் வீட்டுல, 22 கார் வச்சிருக்கவங்க எல்லாம் பெரிய பணக்காரலாம் இருக்காங்க. 22 கார் எதுக்கு? டெய்லி ஒரு கார்ல ஏறதுக்கா? தப்பு. பைபிள் சொல்லுது திருப்தி அடைந்தவன்
தேன் கூட்டையும் மிதிப்பான். இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு கர்த்தர் உனக்கு என்ன தேவையோ தருவார். உன்னை எவ்வளவு டாப் தூக்கணுமோ தூக்குவாரு, எவ்வளவு ஐஸ்வர்யமா வைக்கணுமோ வைப்பாரு. இல்ல உனக்கு உன்னுடைய அழைப்பே இப்படித்தான் இருக்குன்னா அப்படி நீ போயிடு, பரலோகத்துக்கு போய் சேர்ந்துரு. திருப்தி அடையணும். திருப்தி அடைவீங்களா? சொல்லுங்க, திருப்தி அடைவீங்களா அடைய மாட்டீங்களா? திருப்தி அடையணும். திருப்தி அடையலன்னா நீ பெருவயிற்று நாய். அடுத்ததாக லூக்கா 16:21. லூக்கா 16:21. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிச்சு. இவனே தருத்துற, இவனே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மேஜையில இருந்து விழுகிறதுல ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதுன்ட்டு அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் லாசர். லாசர்னா என்ன பேரு? லாசர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க எல்லாரும்? லாசர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என் துணை. ஆண்டவரே துணையா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில தருத்தரத்துல சோத்துக்கு வழி இல்லாம எவன் மேஜையில இருந்து விழுகிற அந்த துணிக்க கிடைக்குமான்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு பயங்கரமான வியாதி, வேதனை, பாடுகள். ஆனாலும் கர்த்தர் துணை கர்த்தர் துணைன்னு இருக்கிறவன அவனே வேதனையில கிடக்குறான். இந்த நாய் போய் நெஞ்சிட்டு இருக்கு, அவன் பருக்களை நக்கிக்கிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கும்? இதாங்க கொடூரம். ஒண்ணு அவன் தருத்துற, ரெண்டாவது அவனுக்கு வியாதி. இவன் இந்த ரெண்டு போராட்டத்திலையும் பயங்கரமா மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கூட இந்த நாய் வந்து எதை நக்கிட்டு இருக்கு? அவன் பருக்களை பிடிச்சிட்டு கடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு. இது ஏழ்மையானவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் வேதனைப்படுத்துவது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஏழை விசுவாசிகள், படிப்பறிவு இல்லாதவர்கள், வியாதிப்பட்டவர்கள், பயங்கர துக்கத்திலையும் குடும்பத்துல வேதனையிலையும் சஞ்சலத்திலையும் இருக்கிறவங்களை நீங்க வந்து துக்கப்படுத்த கூடாது. அழுகிறவனே சேர்ந்து நீ என்ன செய்ய? அழு. சந்தோஷப்படுறவனே சேர்ந்து என்ன செய்ய? அவனுடைய வேதனையில நீ வேதனையை கூட்டாத, போய் வேதனைப்படுத்தாத. அவனை கூப்பிட்டு வந்தானா அவனை பார்த்து ஆதரி, அவனை விசாரி. நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் வந்து என்ன செய்யல, பார்க்கல. நான் சிறைப்பட்டிருந்தேன், என்னை வந்து நீங்க விசாரிக்கலன்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, நீங்க எப்பயா நீங்க அப்படி வியாதிப்பட்டீங்கன்னு ஏசிட்டு போய் கேட்கறான். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எது செய்யலோ அது எனக்கே செய்தீர்கள். அவனே கர்த்தர் துணைன்னு ஆண்டவரே 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 ஆண்டவரேன்ட்டு கத்திட்டு கிடக்குறான். அவனுக்கு வியாதி, அவனுக்கு போராட்டம், அவன் போராட்டம். அவனை போய் நீ வந்து நீ விசுவாசத்துல சரியில்லை, நீ பரிசுத்தல சரியில்லை, உன் பிள்ளை சரியில்லை, உன் மனைவி சரியில்லை. உனக்கு உன் முதல்ல உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாரு ஒழுங்கா இருக்கான்னு. அடுத்தவனையா நீ பாக்குற? அவன் பருக்களை போய் பாருங்க எப்படி இருக்கும் இந்த நாய். அவன் எங்க உட்காந்துருக்கான்? ஐஸ்வர்யான் வீட்டு மேஜை கடியில எல்லாம் உட்காரல, அது தவறான வார்த்தை. மேஜையில இருந்து கீழே மேஜை, அவர் பெரிய ஐஸ்வர்யவானி. இவனை இந்த வியாதி பிடிச்சி பருக்கல்ல நாரிக்கிட்டு இருக்கவன மேஜை கீழே உட்காந்து இவன் சாப்பிட்டுட்டு இருப்பானா? கீழே விழுறத அவங்க வெளியே வந்து கொட்டுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருந்தான் இவன். நாய் போய் அங்க அந்த ஐஸ்வர்யான் வீட்டுல போய் உட்காந்துட்டு இந்த நாயை அவன் பருக்கல் நக்க முடியுமா? வெளியே தான் கிடந்தான். அவன் வாசலே இருப்பான். மேஜையில இருந்து கீழே வந்ததெல்லாம் வெளியே கொண்டு வந்து கொட்டுவாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த நாய் அதை என்ன செய்யுது? அதை விட்டு விட்டு இவனை பிடிச்சிக்கிட்டு நக்கிக்கிட்டு இருக்கு. ஜனங்களை நீங்க துக்கப்படுத்தக்கூடாது. அது மனைவியோ, புருஷனோ, பிள்ளையோ, விசுவாசியோ, ஊழியனோ, யாரா இருந்தாலும் நீங்க அவங்களுடைய காயங்களை கட்டணும். அதான் அபிஷேகம். இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுறதாங்க அபிஷேகம். மற்றவங்களை துக்கப்படுறாங்கன்னா நீங்க அவங்களோட போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பாருங்க. யோபுனுடைய சிநேகிதர்கள் அவனை ரொம்ப துக்கப்படுத்தினாங்க. ஆனா முதல்ல அப்படி இல்லை. வந்த உடனே ஒண்ணுமே பேசல, பேசாம கூட உட்காந்துருந்தாங்க. திருப்பி தான் புத்தி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு பேரும் அவனை மெண்டலாக்கி விட்டாங்க. முதல்ல பாருங்க, வாசி 2ஆம் அதிகாரம் 12-13. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது
அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்துருந்தாங்க. ஒன்னும் பேசல. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. இதாங்க சரியான அனுபவம். திருப்பி மேல பேச ஆரம்பிச்சான். ஆமா, உனக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு? நீ எங்கேயோ தப்பு பண்ணிட்ட போட்டிருக்க. உன் பிள்ளைங்க சரியில்லை, உன் வளர்ப்பு சரியில்லை, நீ ஏழைகளை ஏதோ பண்ணிட்டு இப்படியே பேசி பேசி இவன் மெண்டல் ஆகி 3 பேர் ஒரு கொசுறு வந்தான், 4வது ஆளு அவனும் சேர்ந்து புலம்பி வச்சு கடைசி இவன் புலம்பலாவே மாறிவிட்டான். தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. கடைசியாக 2 பேதுரு 2:22. இன்னைக்கு என்ன பைபிள் உனக்கு விளாவ நடக்குது? நாய் தான் கக்கினதை தின்னவும், நாய் என்ன செய்யும்? தான் கக்கினதை தின்னும். அப்படின்னா என்ன சொல்லித்தான்? பிரதிஷ்டை பண்ணி எதையெல்லாம் விட்டுட்டியோ அதையெல்லாம் நீ மறுபடியும் என்ன செய்யற? திரும்ப செய்யற. எதை செய்ய மாட்டேன்னு தேவசமூகத்துல முடிவெடுத்தியோ அதெல்லாம் நீ திரும்பி உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. தப்பு. இதுதான் நாயினுடைய கேரக்டர். கண்ண மூடலாமா? எத்தனை பிரதிஷ்டை பண்ணிருப்பீங்க இந்த வருஷத்து துவக்கத்துல, இடை நாட்கள்ல? ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிசாசின் தாக்குதல்லாம் வரும் பொழுது, தேவ சமூகத்துல வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது, சொப்பனங்கள் தரிசனங்கள் கிடைத்த போது எத்தனை தீர்மானங்கள் எடுத்தீங்க? திருப்பி அதே எடுத்து திருப்பியும் அதே தவறுக்கு திருப்பி போயிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மன்னிப்பு கேளுங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாம் அங்க நம்முடைய முழங்கால் போடுவோம். ஆமா, வீட்டுல போய் நைட்டு போய் உட்காந்து நாய் உன் கூட வந்திருக்கான்னு பாரு. ஹல்லேலூயா. வாயை தருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம், இல்ல 10 நிமிஷம், இல்ல 15 நிமிஷம் ஆவியானவர் எப்படி வர்றாருன்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க அர்ப்பணிக்கிறத பொறுத்து அபிஷேகம். ஆமென். ஆண்டவரே, நான் பீருண்ட மாம்சத்தை புசித்தேன், நான் தூஷிக்கிறவனாய் மாறி போனேன், மற்றவருடைய ஊழியத்தோடு ஜீவியத்தோடு நான் விளையாடினேன், நான் மற்றவர்களை சூழ்ந்து கொண்டேன், எனக்குள்ள துஷ்டத்தனம் இருக்கிறது, நான் ஊர் சுத்தினேன், ஊழையிட்டேன், நான் கண்டிக்க வேண்டியதை கண்டிக்கல, சொல்ல வேண்டியதை சொல்லல, நான் திருப்தி இல்லாம ஜீவிச்சிட்டேன், மற்றவருடைய வேதனையை ரசிச்சேன், நான் விட்ட பாவத்தை திரும்ப செஞ்சேன், தேவரீர் என்னை மன்னியும். சத்தத்தை கூட்டுங்க. உங்க சத்தம் இப்ப கேட்கணும், பரலோகத்துல கேட்கணும். ஆயக்காரனுடைய சத்தம் இன்னைக்கு சபையில கேக்குதுங்க. ஆயக்காரனுடைய சத்தம் வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அதை இயேசு அங்க நின்று கேட்டாரு. அவனை நீதிமானாய் மாற்றி அனுப்பினார். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நீ நீதிமானாய் திரும்பி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாயத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நாயினுடைய சுபாவம் இப்ப கேட்டது போல எத்தனையோ அனுபவங்கள் எனக்குள்ள இருக்கு, என்ன மன்னியுங்க ஆண்டவரே. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. கண்ணை மூடி வாயை திறந்து ஆண்டவரே கதறுங்க. ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க. ஆமென். ஒவ்வொரு மன்னிப்புக்கும் ஒவ்வொரு விடுதலை கிடைக்கணும். ஹல்லேலூயா. நீ மன்னிப்பு கேட்க கேட்க ஒவ்வொரு ஆவியும் உன்னை விட்டு வெளியே போகும்.
ஹalleluya 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 ஆமென். இப்பொழுது கேட்ட வசனத்துல, வார்த்தையில, அனுபவங்கள்ல நமக்குள்ளே எத்தனை பேருக்குள்ள எந்தெந்த நாயினுடைய சில தன்மைகளோ பல தன்மைகளோ இருந்துக்குமானால் அது இன்னைக்கு நம்ம விட்டு விலகி போக வேண்டும். அதை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் எழும்பி அறிக்கையிடலாம். Mani bala karabala katura bala katiri bigara. Karabala karabala. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. நாய் ஒரு பின்மாற்றத்தின் ஆவி. இன்றைக்கு இந்த பரமக்குடி சபையை விட்டு அது வெளியே போகணும். ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு, ஊழியர்களை விட்டு, ஜனங்களை விட்டு, வாலிபர்களை விட்டு, ஆமென், ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் பொறுப்பா இருக்கிற ஒவ்வொருவரை விட்டு, முழு சபையை விட்டு இந்த நாயின் இந்த பின்மாற்ற ஆவி இப்பொழுது இந்த அறிக்கைக்கு பின்பாக ஓட வேண்டும். ஆமென். எல்லாம் முழங்கால் போடுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீ பெறுகிற அபிஷேகத்துல அதை கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு கிடைக்கிற அபிஷேகம் தான் இப்ப அந்த வல்லமையை மேற்கொள்ள போகுது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த ஆவிதான் உன்னுடைய வளர்ச்சியை தடுத்தது, முன்னேற்றத்தை தடுத்தது, ஆசீர்வாதத்தை தடுத்தது, பிரிவினையை உண்டாக்கினது, உன்னை வியாதிப்படுத்தினது, உன்னை பலவீனப்படுத்தினது, உன்னை அதரியப்படுத்தினது, உன்னை பின்வாங்க வைத்தது. இயேசுவின் நாமத்துல அபிஷேகத்துல இந்த ஆவியை எதிர்த்து நில்லு. My name is God. Ravala, vaya, tera, tera, tera. Amen. Ora bala katuna bani arabana. Limana karamana sakara miladina bana. Riba karamana tira bala kara. Hallelujah, 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 hallelujah. Uramana bala bala bakara bala bala bakara bala. Todra, 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 todra. Igeramana kadura bakadura banya. Hallelujah, hallelujah, hallelujah. Mane manaka sibidana mega rabala kaduraban. நீ சரியாய் அறிக்கை செய்தால் இன்னைக்கு அந்த நாயின் வல்லமைகள் உன்னை விட்டு, உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகிறது. கர்த்தரை சுட்டரிப்பார். ஆமென், ஆமென். ஷாலாபாலா. ஆமென், ஆமென்.
Shirabali menega satte megara menega doramana. Hallelujah. Yeshuவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். துனபலக ரிபிகன மலக தினமலக தினிபிகன மனக தினமனக தினக. Hallelujah, hallelujah, hallelujah. Obani me nimilama nimilama nimilama. Amen. Obani bele megara balaka bine minega sidune minega banagara. Amina. Amen. அறிக்கை என்பது உனக்குள்ள இருந்து நிரம்பி இருந்ததான காரியங்கள் வெளியே போனதுக்கு அடையாளம். அது உன்னை நிரப்பி இருந்துச்சு, உன் பாத்திரம். அதனால அந்த நாயினுடைய சுபாவங்கள்லாம் நிரம்பி இருந்துச்சு. இப்ப அறிக்கைங்கிறது அதை அப்படியே நீ கூப்பிட கவுத்திட்ட, இப்ப எம்டி ஆயிட்ட. ஹல்லேலூயா. அபிஷேகம் என்பது வெற்றிடத்தை, அந்த எம்டியை நிரப்புறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீ இப்ப கவுத்தினா உன் பாத்திரத்தை நிமிர்த்து. ஹல்லேலூயா. ஆவியானவர் அதை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Hallelujah, 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 hallelujah. Holy Mother Bakara Bakaturabania. Sodra, 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 Sodra. Udini bigara Bakaturabania. Todra, 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 Todra. Shidabalaga Rebika Balaga Duramana Balaga Diribidaramana. Hallelujah, hallelujah, hallelujah.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு அபிஷேகம் இறங்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை, விடுதலையை, ஜெயத்தை, மகிமையை பெற்றுக் கொண்டு திரும்பி செல்லுங்கள். ஹல்லேலூயா. தோத்ரா தோத்ரா சிபில பரகதுன மானியா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபல பகர பகர பகர. ஆமென். அக்கிரமம் நீங்கிடு, வக்ரங்கள் ஒழிந்திடு, பக்தியின் வேஷமாய் அக்கிரமம் நீங்கிடு, வக்ரங்கள் ஒழிந்திடு, பக்தியின் வேஷமாய் வந்திடு. ஓ பக்தி வைராக்கியம் தந்திடு. எல்லாரும் பக்தி வைராக்கியம் தந்திடு. அக்கிரமம் நீங்கிடு, வக்ரங்கள் ஒழிந்திடு, பக்தியின் வேஷமாய் அக்கிரமம் நீங்கிடு, வக்ரங்கள் ஒழிந்திடு, பக்தியின் வேஷமாய் வந்திடு. பக்தி வைராக்கியம் தந்திடு. அக்கிராவு போல் 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 வந்திடு. பக்தி வைராக்கியம் தந்திடு. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. Amen, amen. நம்ம டைம் தாண்டிடுச்சு. ஆனா இந்த நாயின் தன்மைகள் வெளியே போனதுக்கு அடையாளம் அபிஷேகம் தான். ஆமென். அக்கினி நாவு இப்ப இறங்கணும். எத்தனை பேருக்கு அதை ஆசைப்படுறீங்க? அன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள்ல மேல் வீட்டுல இறங்கின அந்த அக்கினி நாவு இப்ப என் மேல வரணும். நான் சூடு சொரணை இல்லாதவனா இருக்க கூடாது. நான் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாறணும். வாயை திறந்து கேளு. ஹல்லேலூயா. அக்கினாவு போல் வந்திடும். ஓ பக்தி வைராக்கியம் தந்திடும். 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 அக்கினாவு போல் வந்திடும். பக்தி வைராக்கியம் தந்திடு. அக்கிராவு போல் வந்திடு. பக்தி வைராக்கியம் தந்திடு. அக்கிராவு போல் வந்திடு. பக்தி வைராக்கியம் தந்திடு. அக்கிராவு போல் வந்திடு. பக்தி வைராக்கியம் தந்திடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரேனினக சேயரனன ஹலதினி மிகரபன ஹாய். ஆமென், ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட்டு அநேக வல்லமைகள் வெளியே போனதை நான் ஆவியில உணர்றேன். ஆனா அது வெளியே போய் நிக்க கூடாது. அது வெளியே போய் நின்னுச்சுன்னா திரும்ப வரும். அது அபிஷேகத்துல இப்ப நீங்க அழிக்கணும். ஒரு நிமிஷம்.
அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அந்த ஆவி வெளியே போச்சு. அப்ப அது சொல்லிச்சு, நான் பண்ணிக்குள்ள போட்டுமான்னு. இயேசு போனார். அது பண்ணிக்குள்ள போயிட்டு நேரம் எங்க போயிடுச்சு? கடல்ல போய் அழிஞ்சு போயிடுச்சு. உனக்குள்ள இருந்து வெளியே போன இந்த நாயின் வல்லமைகள் இப்ப வெளியே போனதோடு விடக்கூடாது. அபிஷேகத்துல அது அழிக்கப்படணும். ஆமென், ஆமென். ஒரு 2 நிமிஷம். ஹல்லேலூயா. ஓ ரபகத்திரமானியா. Abale mene seke done megare bila mani bigare bila mana gere bila bala bila mana gadora. Hallelujah. Amen. Amen. வீட்டுக்கு போன பின்பும் இந்த வருஷத்தின் கடைசி ஜெபமா ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் காலையில் அதை தான் 4 மணி ஜெபத்தில் சொன்னேன். ஆண்டவரே, இந்த வருஷத்துல இருக்கிற போராட்டங்கள் இந்த வருஷத்தோட எனக்கு முடியணும். இந்த வருஷத்துல நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல எனக்கு நிறைவேறணும். தேவனுக்கு ஒரு நொடி போதும், ஒரு செகண்ட்ல கண்ணிமிக்க நேரத்துல எல்லாத்தையும் முடிக்க அவருக்கு சக்தி உண்டு. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா சுத்திகரிங்க. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியர்களும் ஆதியில உள்ள அபிஷேகத்துக்கு வாங்க, அது போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் தேவன் உனக்குள்ள ஏற்படுத்தின அந்த மகிமையான அனுபவம். அதனால தான் சொல்றாரு, உன் இள வயதின் பக்தின்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் ஆதி அன்பு. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு வேணும்? ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சொன்ன பாயிண்ட வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆண்டவரே, இந்த வருஷம் சொன்ன வாக்குத்தத்தம் இந்த வருஷம் எனக்கு நிறைவேறணும். இந்த வருஷத்துல உள்ள போராட்டம் இந்த வருஷத்தோடு முடிவடையணும். ஆண்டவரே, என்னுடைய பழைய நிலவரம், என்னுடைய ஆதி நிலவரத்துக்கு என்னை கொண்டு வரோம். 3 பாயிண்ட் வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்கள் விசுவாசிகளை இந்த 3 நாளுக்குள்ள கர்த்தர் தன்னுடைய பக்கம் பூரணமாய் இழுத்துக் கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவங்க குழந்தைகளோ, வாலிபர்களோ, வயோதிபர்களோ, பழையவர்களோ, புதியவர்களோ, தூரத்தில் இருக்காங்களோ, சமீபத்தில் இருக்காங்களோ, எல்லா பிள்ளைகளையும் மறுபடியும் ஒரு விசை தன் பக்கம் தெய்வம் இழுத்துக் கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். விசேஷமா இந்த வருஷத்தின் கடைசியில ஜனங்களுக்குள்ள ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், மரணங்கள், நஷ்டங்கள், தீங்குகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் எதுவும் சம்பவிக்க கூடாது. அந்த ஆவியை கட்டு முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவான். தோத்ரா 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 தோத்ரா. தொடர் கூட்டங்களை தெய்வம் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவினால் விളിக்காம தூக்கிறதுக்கு நடந்தது சுத்தி இருப்பிடுதே பொருட்படுத்த ஆசீர்வாதமாய் மாற்றும் தெய்வக்கா ஸ்தோத்திரம். துவக்க முடியற கத்தர் பொருட்படுத்த அப்படின்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தேவசம் சுழற்சியில் எங்கள் தாழ்த்த சுத்தி இருக்குது கிருபிக்கா ஸ்தோத்திரம். ஆயுளுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட ஆயுளுடைய கத்தாவி விசுவாங்களை ஜீவித்து காணப்படாதபடி கத்தாவி கத்தாவை பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். என் மாற்றுக்காரை கத்தா குறித்து நாங்கள் பேசாதபடி கத்தாவை பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். மற்றவர்களை ரத்தப்படிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆண்டரை நான் தன் கத்தாவை கைக்கிணை திண்டு செலுத்தி ஆண்டு விமானப்பட திரும்பமாக விட்டுவிட்ட
கெட்ட காரியங்கள் எடுக்காதபடி கத்தாவை பாதுகாக்கணும். ஆய்க்குரிய எல்லா சுவாபத்திலும் விடுதலாக்கி கத்தாவை எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் ரத்த சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டு காண்டவே ரத்தத்தினால் எங்களை கழுவி கத்தாவை சுத்திகரிக்க பாத்திரமா எங்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். நான் நிறைவேறப்போறேன் சொல்றது நடக்கக்கூடிய கூட்டங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு கூட்டத்திலையும் கத்துடைய ஆவணங்கள் மனசில் இறங்கி ரீச்ச முடியாது, ஒரையும் உயிர்ப்பிக்க முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவட்டங்களுக்கு ஆசீர்வாத தடையெல்லாம் நீக்கப்படும். ஆண்டவரை கூட்டங்கள் வர தடை இந்த வராபடி எங்கள் யாருக்கும் தான் உங்க சமூகத்தில் ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாமல் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கத்தாவை எங்களாருக்கு அந்த கூட்டங்கள் எல்லாம் ஆசிரமாய் கத்தர் மாற்றும். நீதியான நேரம் சமயங்களோடு கூட இருக்கட்டும். இன்னைக்கு எங்களோட ஆயத்தப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் என்று கிளிகிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.